இயேசு நாமத்தினாலே காலை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஒவ்வொரு நாளும் இன்று வாழ்வு தரும் உணவின் வழியாய் உங்களை சந்திப்பதில் கர்த்தரை நான் துதிக்கிறேன். நன்றாய் இருப்பீர்கள் என்று விசுவாசிக்கிறேன். ஆதலால் இன்றைக்குரிய வேத வசனத்திற்கு நாம் முதலிடம் கொடுப்போம். யோவான் எழுதின நற்செய்தி நூல் முதல் அதிகாரத்திலே 31 36 முடிய வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். நானும் இவரை அறியாதிருந்தேன். இவர் இஸ்ரவேலுக்கு வெளிப்படும் பொருட்டாக நான் ஜலத்தினால ஞானஸ்நானம் கொடுத்து வந்தேன் என்றான். பின்னும் யோவான் சாட்சியாக சொன்னது, ஆவியானவர் புறாவை போல வானத்திலிருந்து இறங்கி இவர் மேல் தங்கினதை கண்டேன். நானும் இவரை அறியாதிருந்தேன். ஆனாலும் ஜலத்தினால் ஞானஸ்நானம் கொடுக்கும்படி என்னை அனுப்பினவர் ஆவியானவர் இறங்கி யார் மேல் தங்குவதை நீ காண்பாயோ அவரே பரிசுத்த ஆவினால் ஞானஸ்நானம் கொடுக்கிறவர் என்று எனக்கு சொல்லியிருந்தார். அந்தபடியே நான் கண்டு இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்து வருகிறேன் என்றான். மறுநாளிலே யோவான் அவனுடைய சீஷரில் 2 பேரும் நிற்கும்போது இயேசு நடந்து போகிறதை அவன் கண்டு, இதோ தேவ ஆட்டுக்குட்டி என்றான். நாம் செபிப்போமாக. வேத வசனத்தின் வழியாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கிருபை உள்ள நல்ல ஆண்டவரே, ஒவ்வொரு முறையும் யோவான் தன்னை பற்றி அல்ல ஆண்டவரே, இவரே தேவ ஆட்டுக்குட்டி, இவரே தேவனுடைய குமாரன் என்று சாட்சி கொடுத்தது போல இன்று வேத வசனத்தின் வழியாய் தேவ குமாரனாகிய கிறிஸ்து எங்களுடைய பாவங்களை சுமந்து தீர்த்தவரே, இந்த நிகழ்ச்சியின் வழியாய் இன்று வாழ்வு தரும் உணவின் வழியாய் உம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஒருவேளை இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் பொழுது ஒருவேளை சந்தேகத்தினால ஐயோ வாழ்வதை விட சாவதே மேல் என்று சொல்லி இந்த கால வேளையில ஒருவேளை நினைத்து கொண்டு இருக்கலாம். சுவாமி, குடும்பத்திலே கணவன் மனைவிக்குள்ள பிளவுகள் வந்திருக்கலாம். ஆண்டவரே, இந்த வேத வசனத்தின் வழியாய் தேவ ஆட்டுக்குட்டியானவர் தேவ குமாரனாகிய கிறிஸ்து இந்த கால வேளையில் நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியா செபிக்கிறோம். கடந்த நாளில நடந்த சம்பவங்களை நினைத்து கண்ணீர் வடிக்கிற உடைய பிள்ளைகளை கர்த்தர் தொடுவீராக. சுவாமி, ஆசீர்வதிப்பீராக. குடும்பத்தில் ஒரு தெய்வீக சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியும் கொடுப்பீராக. ஆண்டவரே, வாழ்வு தரும் உணவு என்ற வார்த்தையில உம்முடைய பிள்ளைகளை வாழ வைக்கும்படியாய் பிதா குமாரன் பரிசுத்த நாமத்தினால நம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறோம். இந்த நாளிலே வேலைக்கு கடந்து போகும்போது போக்கையும் வரத்தையும் கர்த்தர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த நிகழ்ச்சியை காண்கிற யாவரையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் மீட்பர் இயேசு நாமத்தால் செபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.